ஒரு ப்ராப்பர்ட்டிய வாங்குறதுக்காக ஒரு அட்வான்ஸ பே பண்ணிட்டு, ஒரு அக்ரீமெண்ட் போடுவீங்க. சேல் அக்ரீமெண்ட். அப்படி போடுற அக்ரீமெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட தேதி, மாசம் ஏதாவது சொல்லி தான் நீங்க போடுவீங்க. 3 மாசத்துக்குள்ள கிரயம் பண்ணிக்கிறேன், இல்ல 6 மாசத்துக்குள்ள பண்றேன் அப்படின்ற ஒரு தேதிய நீங்க மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அப்படி மென்ஷன் பண்ண தேதியில உங்களால அந்த பீரியடுக்குள்ள உங்களால அந்த அக்ரீமெண்ட் படி அ ப்ராப்பர்ட்டிய வாங்க முடியல, பணம் செலுத்த முடியல, இல்ல ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு குடுக்க முடியல அப்படின்ற அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது, அந்த அக்ரீமெண்ட் பின்னாடியே ஒரு என்டார்ஸ்மென்ட் பண்ணி, இந்த தேதியிலிருந்து இன்னும் சில மா மாசம், அதாவது நீங்க எவ்வளோ நாள் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த தேதிய பீரியட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன சொல்லி, அதுல வந்துட்டு நான் அதுக்குள்ள அக்ரீமெண்ட் படி நான் பணத்த குடுத்துட்டு, நான் ப்ராப்பர்ட்டிய கிரயம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்டார்ஸ்மென்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேஸ் போடும்போது, அந்த நீங்க என்டார்ஸ் பண்ண தேதியிலிருந்து உங்களுக்கு அந்த லிமிட்டேஷன்றது ஸ்டார்ட் ஆகும். அதேபோல இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போற ப்ராப்பர்ட்டில ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் இருந்து, அது தெரிஞ்சு நீங்க வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி மேல ஒரு அக்ரீமெண்ட் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அக்ரீமெண்ட்ட கொண்டு போயிட்டு நீங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்ல சூட் போட முடியாது. செக்ஷன் 53A உடைய புரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது.